வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கும் அதோட விடைகளையும் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு இதோட விடைகளை சொல்லி கொடுத்தாச்சு. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதை பற்றின, அதாவது இந்த கொஸ்டினை பற்றின வீடியோக்கள் வந்து நான் நிறைய போட்டிருந்தாலுமே வந்து எல்லாமே தனித்தனி வீடியோவாக இருக்கும். இது ஒரே வீடியோவில் உங்களுக்கு வந்து இதோட ஆன்சர் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால இந்த வீடியோ ஓகே. அதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எளிதாக கிடைச்சிடும். அவங்க கேட்ட மொதல் கொஸ்டினை பார்ப்போம். என்ன கொஸ்டின் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, தட்கால் டிக்கெட்டு காலியான பிறகு ஜென்ரல் டிக்கெட்டில் வந்து அவைலபிலிட்டி காமிக்குது. அது வந்து உண்மையா பொய்யா, அதை வந்து புக் பண்ணலாமா, நம்பி புக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து புக் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து இது வந்து சும்மா காமிக்குதோ, அதான் தட்காலே காலி ஆயிடுச்சு, என்ன எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக தட்கால் டிக்கெட் காலியான பிறகும் ஜென்ரல், அதாவது தட்கால்னு சர்ச் பண்ணாமல் ஜென்ரல்னு சர்ச் பண்ணால் அதில் வந்து அவைலபிள் காமிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் தான். ஓகேவா? உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைச்சிரும். ஓகே, அதனால கண்டிப்பாக புக் பண்ணலாம். இது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, தட்காலில் கூட 10:10 ஆறு 11:10, அதாவது ஏசி வந்து 10 மணிக்கு ஓப்பன் ஆகும், நான் ஏசி ஸ்லீப்பர் வந்து 11 மணிக்கு ஓப்பன் ஆகும். அப்போ 10:10 ஆனதுக்கப்புறமும் அல்லது 11:10 ஆனதுக்கப்புறமும் கூட தட்கால் டிக்கெட் வந்து தீராமல் அப்படியே காமிச்சிட்டே இருக்கு. இது வந்து உண்மையா? அதாவது ரொம்ப நேரம், அதாவது 11:10ன்னு சொல்ல முடியாது, 1 மணி 2 மணி 3 மணி 4 மணிக்கு கூட தட்கால்னு சொல்லிட்டு அவைலபிள் காமிக்குது. இது வந்து உண்மையா? இதை வந்து புக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக புக் பண்ணலாம். ஓகேவா? நிறைய பேர் இது வந்து தட்கால் தான் முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனால் முடியாது. முடிகிறது வரைக்கும் வந்து காமிச்சிட்டே தான் இருக்கும். அதுவும் நார்மல் தட்காலில் வந்து கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சாலும் ப்ரீமியம் தட்காலில் வந்து ரேட்டு கூட நிறைய பேர் வந்து புக் பண்ண மாட்டாங்க. அதனால இந்த ரேட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நலம். ஒருவேளை உங்களுக்கு 500 டிக்கெட் வந்து 950 ரூபா 1000 ரூபா வந்திருக்கும். அப்போ நீங்கள் வந்து 1000 ரூபா ரேட்டுன்னு தெரியாமல் புக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கஷ்டமாயிரும்ல. அதனால ரேட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் புக் பண்ண உங்களுக்கு வந்து சம்மதம் இருந்துச்சுன்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து புக் பண்ணலாம். அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ஆதார் ஆத்தன்டிகேட், அதாவது ஆதாரை இணைச்சதுக்கு அப்புறமும் ஒரு ஐடியில் எத்தனை டிக்கெட் வரைக்கும் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே, ஆதாரை இணைச்சதுக்கு அப்புறமும் ஒரு ஐடியில் 12 டிக்கெட் புக் பண்ணலாம். இணைக்கிறதுக்கு முன்னாடி 6 டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். இணைச்சதுக்கப்புறம் 12 டிக்கெட்டா? 12 டிக்கெட்னா எப்படின்னா, இப்போ ஒரு 4 பேருக்கு டிக்கெட் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 4 பேருக்கு ஒரு வாட்டி புக் பண்ணிட்டீங்க. அடுத்து இன்னொரு அதே மாதிரி 4 பேருக்கு இன்னொரு வாட்டி, அதில் இன்னொரு 3 பேருக்கு இன்னொரு வாட்டி, அல்லது இன்னொரு 6 பேருக்கு இன்னொரு வாட்டி, இப்படி சொல்லி 12 டைமில் வரைக்கும் ஆதாரம் இணைச்சா புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக தான் வந்து ரயில்வே நிர்வாகம் நமக்கு தந்திருக்கு. ஓகே, அடுத்து எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ ஒரு ஐடியில் வந்து தட்கால் டிக்கெட் நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்க. ஒரு 4 பேருக்கு டக்குன்னு புக் பண்ணிட்டீங்க. இப்போ அதே ஐடியில் மறுபடியும் நீங்கள் இன்னும் 2 பேருக்கு புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லாகின் பண்ணி மறுபடியும் புக் பண்ணிட்டீங்கன்னா புக் ஆகாது. எப்போ புக் ஆகும்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரமோ இல்லைன்னா 1 மணி நேரம் கழிச்சு தான் அந்த ஐடியில் புக் ஆகும். அதனால அப்படி தான் ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ஐடியில் வந்து ஒரு 4 டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களோட நண்பர்களோட ஐடியோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை, இல்லை அங்கே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோட ஐடியோ வச்சு இன்னும் 2 டிக்கெட்டை புக் பண்ணிவிடுங்க. நீங்கள் உடனேயே இதே ஐடியில் இன்னும் 2 பேருக்கு புக் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னோட வாய்ப்பு முடிஞ்சிட்டு தட்கால் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டிஸ்பிளே ஆகும். அதனால இன்னொரு ஐடி வந்து உங்கள் அண்ணன் ஐடியோ தம்பி ஐடியோ வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ஐடியில் 2 டிக்கெட் புக் பண்ணிருங்க. இதில் ஒரு 4 டிக்கெட். அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து தட்கால்லே வந்து 6 டிக்கெட் புக் பண்ண மாதிரி ஆயிரும். அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியை மட்டும் நம்பியிருக்காங்க, அண்ணன் அக்கா பேரில் ஒரே ஒரு ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகேவா? ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.